வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள், அதிலும் மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்மட்ட ரிப்பீட்டடா கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ ஜூன் மாதம் நமக்கு வரப்போகுது. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சா, அது இப்போ படிக்க ஆரம்பிச்சா நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? நான் பிகினர்ஸ், நான் ஃப்ரெஷர், நான் பார்ட் டைம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி யாராவனா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிட்ட வந்து ரிசீவாக இருக்கிற கேள்வி இதுதான். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சா நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியுமா? அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ உங்களை நான் வந்து இந்த இடத்துல மோட்டிவ் பண்றதோ, மோட்டிவேஷன் பண்றதோ, இல்லை இன்ஸ்பிரேஷன் பண்றதோ அதுக்காக நான் இங்க வரல. ப்ராக்டிக்கலா என்ன விஷயமோ அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன பொறுத்தவரை மை பர்சனல் ஒப்பீனியனா, மை பர்சனல் சஜஷனா, மை பர்சனல் ரெக்கமெண்டேஷனா, ரைட்டுங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போது. அதற்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் சீரியஸ் போட்டிருக்கோம். வெறும் 99 ரூபா மட்டும்தான். ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தான். 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ள உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகிட்டு இருக்கு. வித்தின் 1 ஹவருக்குள்ள உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எனக்கு எதுவுமே தெரியல சார், இப்போ தான் சார் நான் படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களும், ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும். பேட்ச் போகிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் வெறும் 99 மட்டும் போட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு. அது உங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் தான். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உடனே. அதாவது ஒரு தேர்வு, ஓகேங்களா, ஒரு போட்டித் தேர்வோ இல்லை ஒரு தேர்வோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கலாம். அதில் நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் நிறைய இருக்கு. ஸோ குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 4 இருக்கு, ஓகேங்களா. இப்போ குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அடுத்து இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் அடுத்து மெயின்ஸ், இது கிளியர் பண்ணாதான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு லக். அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாலே போதும்பா அடுத்து அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன் நம்ம வந்து நல்லா உட்காந்து படிச்சு தரோவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். எல்லாம் எலாபரேட்டா நோட்ஸ் எடுத்து கீ பாயிண்ட்ஸ் போட்டு அழகா வந்து ஷேட் பண்ணி இவ்வளோ படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அழகா நீட்டா உட்காந்து படிக்கிறதுக்கு 8 to 10 மாதம், ஓகேங்களா. 8 to 10 மாதம், அப்போ 2 மாசம் ஒரு ரிவிஷன். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 மாசம், அதாவது 8 மாசத்துல இருந்து ஒரு வருஷம், 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாமினேஷன் நார்மலா இப்போ குரூப் 4 பண்ற எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா நம்ம நீட்டா பக்காவா தயாராகிடலாம். எப்படி பக்காவா தயாராகிடலாம். எந்த மாதிரி கேள்வி கேட்டா கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடலாம். அது நடுவில் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருந்துருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்தா நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. 3 மாதமோ 4 மாதமோ என்ன 99.9% கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அவங்க அதிலே இருந்திருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க. அது டைம் ஒதுக்கினது பெரிய விஷயம் இல்லை, அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு வருஷம் பக்காவா வந்து படிச்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 3-4 மந்த்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணவங்க 99 என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல 99.9% கிளியர் பண்றதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து ஜென்ரலான விஷயம். ஆனா சார் இப்போ இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவுமே முடியாதுன்னு இல்லை, முடியும் அப்படின்றது தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் என்னன்னா நீங்க அந்த ஒரு வருஷம் பண்ண வேண்டியது, அதாவது அந்த ஒரு 8 மாசம் பண்ண வேண்டியது இந்த 4 மாசத்துல பண்ணி ஆகணும். இப்போ அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபுல் டைம் படிப்பாங்கங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு சொல்லி கேட்போம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சாப்பா என்ன எப்படி படிக்கிறேன்னு கேட்போம். ஆனால் அந்த அளவுக்கு படிப்பாங்க. இல்லைப்பா நான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ 3 மந்த்ஸ்ல அவங்களே ஜஸ்ட் இது பண்ணிப்பாங்க. இப்போ 3 மந்த்ஸ்ல எக்ஸாம் வரப்போதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கேன் சார், அப்போ தான் நம்மளால படிக்க முடியாத மாதிரி அவ்வளோ தெளிவாக படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. அப்போ இந்த 4 மந்த்ஸ்ல நீங்க வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். இட்ஸ் ஹார்டு, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா முடியாது அப்படின்னு இல்லை, ஓகேங்களா. கஷ்டம் தான், ஆனா முடியாது அப்படின்னு இல்லை. இந்த 4 மந்த்ஸும் நீங்க 24 ஹவர்ஸ் அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதாவது சார் நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன், நான் வந்து ஒர்க்ல இருக்கேன். அதாவது இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன், உங்களை மோட்டிவேஷன் பண்றது அதுக்கான இது கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப் என்னவோ அது என்ன பொறுத்தவரைக்கும் என்னவோ அதை நான் சொல்றேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க உங்களோட டைம். எனக்கு 4 ஹவர்ஸ் தான் சார் கிடைக்கும், எனக்கு 5 ஹவர்ஸ் தான் சார் கிடைக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல குவாலிட்டியை கொடுங்க, ஓகேங்களா. இப்போ
இப்போ வந்து எனக்கு எக்ஸாம் இல்லைங்க. ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாமினேஷன். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 மந்த்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து படிப்பேன். நல்லா படிப்பேன். ஆனா நோட்டிஃபிகேஷன் இருந்தா அந்த அளவுக்கு இல்ல. அதாவது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஓகே அப்படிங்கிற கொஞ்சம் ஃப்ரீயா படிப்பேன். கொஞ்சம் ஃப்ரீயா படிப்பேன். ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ அந்த குவாலிட்டியை கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிச்சாலும் சரி, 5 ஹவர்ஸ் படிச்சாலும் சரி, அந்த குவாலிட்டி புரியுதுங்களா? அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி கொடுத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோங்க. ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நான் ஸ்டடி பிளான். அதில் வந்து இப்போ எப்படி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்களேன். இப்போ 4 மந்த்ஸ் நமக்கு படிக்க டைம் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 மந்த்ஸே உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணணும். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட். எஸ்ஆர்டி இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ். ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட். அப்போ இந்த 4 மாசத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்றதா, எங்க எங்க ரிவிஷன் பண்றது, எங்க டெஸ்ட் எழுதுறது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 99 ரூபா பேட்ச்ல நம்ம எல்லாமே அழகா டீட்டெயிலா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அழகா நீட்டா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 4 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஃபுல் ஸ்டடி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 டாபிக் படிக்கிறது கஷ்டம் தான். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் இருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டாபிக் கட. அதாவது இப்போ வந்து நம்ம படிச்சோம், படிக்கல, டைம் இருந்துச்சு, விட்டுட்டோம், அதை பத்தி யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இப்போ இந்த 4 மாசம் நம்ம வந்து இந்த அவைலபிள் டைமை வேல்யூபிளா மாத்தணும். மதிப்புக்கு ஒரு நேரமா, பொண்ணான நேரமா நம்ம மாத்தணும். அதற்கு நம்ம முளைக்கணும், முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், எல்லா விஷயங்களும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஸ்டடி. லாஸ்ட் 1 மந்த் இதுல வந்து நீங்க ஏதாவது போர்ஷன் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எல்லாமே இது லாஸ்ட் மந்த் எக்ஸ்ட்ரா படிக்க ரிவிஷன் பண்றது. ஆனா இந்த 4 மாசம் நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான விஷயங்களா இருக்கணும், அதுக்கான திங்கிங்கா இருக்கணும், அதுக்கான தாட்டா இருக்கணும். இருந்தால் நீங்க இந்த வர இருக்கிற தேர்வை கிளியர் பண்றதுக்கு நல்லா கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த 4 மாசம் எப்படி வந்து படிச்சீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா வர இருக்கிற அடுத்த தேர்வுல நீங்க உறுதியா வெற்றி பெற அளவுக்கு இருக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இந்த அட்டம்ப்டே கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ எப்படி நான் சொல்றேன்ல 24 ஹவர்ஸ் அதே திண்டு, அதே தாட், அதே சிந்தனை, அதே விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா ரைட் ஓகே. 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஒரு 5 பாயிண்ட், ஒரு 5 எம்சிக்கு, ஒரு 1 லைனர், அது மாதிரி டக்குன்னு அது வர இருக்கிற தேர்வு இது மாதிரி படிச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றாலும் வர இருக்கிற தேர்வை உறுதியா ஏன் ஸ்டேட் ரேங்க் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்டது தான். ஓகேங்க. உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணேன்னா ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாங்க பார்த்துருக்கேன். ரொம்ப அதுவே இதுதாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நம்பி அதை வந்து கிளியர் ஆகுத போது அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடும். வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நான் பசங்களுக்கு நான் என்ன சொன்னேன், அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷமே கிளியர் பண்றதுக்கு பாருங்க. ஏதோ ஒன்று குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 எனி ஒன் இப்போ நீங்க காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ள போகணும்னு வந்துட்டீங்க, ஏதோ ஒன்று கிளியர் பண்ணிருங்க. அடுத்த வருஷம் ஒன்று நீங்க லைஃப்ல செட்டிலா இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிருந்துருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு சைடு பை சைடு அரசு வேலைக்கு பார்த்துருங்க, ஏதாவது பண்ணணும். ஆனா திரும்பியும் அடுத்த வருஷம் எப்போ வரும் தேர்வு, எப்போ ஒரு அறிவிப்பு, எப்போ ஒரு பிளானர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க லைஃப்ல செட்டில் ஆகி அதாவது எல்லாரும் போலயும் நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப், உங்களுக்கு ஒரு குடும்பம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து பர்சனலா வந்து அதுதான் நான் ஆசைப்படுறேன். திரும்பியும் நம்ம வந்து பேக்கை மாட்டிக்கிட்டு போய்க்கிட்டு வந்துக்கிட்டு வேண்டாம். அந்த இது வேண்டாம். நீங்களும் எல்லாரும் போலயே நீங்களும் வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும். நீங்களும் எல்லாரும் போலயே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். 4 பேர் முன்னாடி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்லை. திரும்பி அடுத்த வருஷம் உட்காந்துக்கிட்டு எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஓகேங்களா? இது என்னோட தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாரும் போல நீங்களும் ஹாப்பியா இருக்கும். ஓகே. ஸோ இது வீடியோ சொன்னது எல்லாமே தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விஷயம், ஸோ தனிப்பட்ட பர்சனல் சஜஷன், ரெக்கமெண்டேஷன் எவ்ரிதிங். ஓகே. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போனால் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்றேன்.